ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா அஃபிலியேட் மார்க்கெட் ரிலேட்டட் மேக் பண்ணி ஆர்டர் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் வழியில் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக சொல்ல போகிறேன். ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி சக்ஸஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு 3-4 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட், அதாவது பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து புதுசாக ஒரு லேர்ன் பண்ண, அதாவது புது விஷயங்களை டெய்லி கற்றுக்கோங்க, அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க பண்ணுற முதல் தப்பு என்னென்னா, நிறைய பிளாட்ஃபார்மில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அமேசான் சைட் இருக்கேன். அமேசானு, இப்போ ஃப்ளிப்கார்டு, இந்த கிளிக் பேங்க்கு, இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து கமிஷன் ஜங்ஷனு, டிஜிஸ்டோ 24, இந்த மாதிரி ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பர்டிகுலராக உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமேசான்ற ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக கஸ்டமர்ஸை கொண்டு போய், அதாவது உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை தவிர்த்து நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே, கிளிக் பேங்க்கு, கமிஷன் ஜங்ஷன், இந்த மாதிரி நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமை ப்ரொமோட் பண்ணுறது, எதை பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய பெஸ்ட் சஜஷன் என்னென்னா, 1 இல்லைன்னா 2, இந்த மாதிரி 2 அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப பிகினர் இருந்தீங்கன்னா என்னுடைய சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான் சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பிளாட்ஃபார்ம் ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, நீங்கள் ஒரு அமேசான் அஃபிலியேட்டில் பிகினர் இருந்ததுன்னா கண்டிப்பாக மோர் தென் ஒரு 3க்கு மேலே அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணாமல் இந்த 3க்குள்ளேயே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 3க்கு ப்ராடக்ட் மட்டும் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் இல்லைனா ஆன்லைன் பணம் சம்பாதிக்கணும்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.